ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன் பாட் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே லேசியான சிக்கன் அப்படின்னு இது சொல்லலாம். அதாவது சோம்பேறி சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெசிபியை. சரி வாங்க, டக்குன்னு வளவலான்னு பேசாம டக்குன்னு ரெசிபிக்குள்ள போயிடலாம். சிக்கன் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் சமைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு வந்து சிக்கனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இந்த பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ சிக்கன் வந்து ஃபுல்லாமே எடுத்தாச்சு. இந்த பாத்திரத்தில் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம், கருவேப்பிலை, ஒரு நிமிஷம். இப்போ இதில் கரம் மசாலா, பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கலாம். எனக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஆயில். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையாலேயே மிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதில் புளிக்காத தயிர் வந்து நான் வந்து ஒரு 2.5 கரண்டி ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம சிம்மில் வேக வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றல, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் சிக்கன்லேருந்து. ஸோ இது அப்படியே இன்னொரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோம்பேறி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து சுத்தமாக ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னொரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து மூடி ஓப்பனில் விட்டுட்டு கொதிக்க வைக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சோம்பேறி சிக்கனை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.